சிவாய ஆ நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மூலிகை தோட்டம், வீட்டு வீட்டு மருத்துவம் என்ற தலைப்பில் அம்மா பேச வந்திருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் வணக்கம் சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்காக என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த வாய்ப்பை அளித்த அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிகள். இந்த தலைப்பு எனக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம மூலிகைகளை பத்தி பேசும் பொழுதே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி வரும் இல்லைங்களா? எனக்கு இந்த தலைப்பு கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய உடலும் என்னுடைய மனமும் ரொம்ப அந்த மூலிகைகள் பத்தி பேசும் பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு. இன்னைக்கு ஐயா எனக்கு கொடுத்த தலைப்பு மூலிகை தோட்டம் வீட்டிலேயே மருத்துவம். ஒரு நல்ல தலைப்பு. நான் இதை எதிர்பார்க்கல, ஆனா இந்த தலைப்பை பட் அவர் சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். மூலிகை அப்படின்னு நம்ம சொன்னாலே நான் சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை அது. ஓகேங்களா? மூலிகை அப்படின்னாவே நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இல்லைங்களா? நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நம்ம மூலிகைகள் வைத்துதான் அவங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், மன ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சரிசமமாக அவங்க உடலும் மனமும் சரியாக பேணி காத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அது இந்த மூலிகைகளை வைத்துதான் இல்லைங்களா? அந்த மூலிகை தோட்டத்தை எப்படி வீட்டிலேயே நம்ம அமைக்கலாம், அந்த வீட்டுல அமைக்கிறது மூலமாக அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன செடிகள் நம்ம வீட்டிலேயே அமைத்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மருத்துவம் செய்து கொள்ளலாம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு டாபிக்கா பார்க்க போறோம். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி. மூலிகை தோட்டம் வளர்ப்பதற்கு நமக்கு நிறைய அறிவு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சித்தர்கள் எல்லாருமே பயன்படுத்திய மூலிகைகள் தான் இது எல்லாமே. மூலிகைகள்னா நீங்க ரொம்ப டீப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம். சிம்பிளா வீட்டுல வளரக்கூடியது. ஓகேங்களா? காய்கறிகளா இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், மூலிகைகள் சிம்பிளா துளசி, இந்த மாதிரி செடிகள் வீட்டுல என்னென்ன வளருதோ நேச்சுரலா ஆலிவேரா, இந்த மாதிரியான செடிகளை வீட்டுல பயன்படுத்தக்கூடியது. கற்றாழை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கற்பூரவள்ளி இலை. வீட்டுல இதெல்லாம் ஈஸியா வளரக்கூடியது இல்லைங்களா? வீடை சுத்தி எல்லாம் இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூலிகை தோட்டத்தையும் நம்ம அமைக்கலாம். இல்லாதவர்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப ஈஸியா எல்லா இடத்துலயுமே நம்ம வளர்த்துக்கலாம். மாடி தோட்டத்துல வச்சுக்கலாம். சின்ன வீடு இருக்கிறவங்க கூட ஒரு தோட்டத்தை ஒரு 10 செடிகளை வைத்து கூட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தொட்டியில வச்சு அவங்க என்னன்னா பயன்படலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மூலிகைகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம் உடலை பேணி காப்பதோடு மனதிற்கும் ஆரோக்கியத்தை குடிக்கிறது. இப்ப எல்லாமே நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? நம்ம மூலிகைகளை பயன்படுத்தாதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நோய்க்கு அடிமையாகவும் மருத்துவத்திற்கு அடிமையாகவும் இருக்கிறோம் இல்லைங்களா? நான் அதை இருக்க வேணாம்னு சொல்லல. பட் வீட்டிலேயே மூலிகை தோட்டங்களை சிம்பிளா வளர்த்து அது மூலமாக நாம எப்படி நம்ம உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மனதையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளலாம். அதை தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. எல்லார் வீட்லயும் கண்டிப்பா மூலிகைகள் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு உடல்ல ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பப்ப அவங்களுக்கு வரக்கூடிய அந்த உபாதைகளை சரி செய்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சித்தர்களை படித்துதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா நீங்க எப்படி வச்சுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை வளர்ப்பதன் மூலமாக எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மூலிகை அப்படின்னா நம்ம அத சொன்ன மாதிரி இந்த காட்டுல வளரக்கூடியது, அப்புறம் மலையில வளரக்கூடியது. மலைகள்ல தான் அந்த காட்டுலயும் தான் நமக்கு நிறைய மூலிகைகள், அரிய மூலிகைகள் தான் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நாம போகாம வீட்டிலே சிம்பிளா எப்படி வைக்கலாம், என்னென்ன செடிகள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூலிகைகள் நமக்கு மருந்தாக மட்டும் பயன்படாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மூலிகைகள் எல்லாமே மருந்துக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். கிடையாதுங்க. மூலிகைகளை கொண்டு நம்ம உணவாக பயன்படுத்தி அந்த உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மூலிகைகள் வச்சுதான் வந்தது. இந்த மூலிகை கொண்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்தாங்க. நம்ம உடல்ல எந்த ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய
மூலிகைகளை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உணவாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மருந்தாகவும் அது பயன்பட்டுச்சு. ஓகேங்களா? அந்த உணவை தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, மூலிகைகள் சாப்பிடும் பொழுதுதான், உணவு அருந்தும் பொழுதுதான், அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் வந்து மேம்பட்டுச்சு. சரிங்களா? அதுதான் நம்ம உணவே மருந்துன்னு சொல்றோம். நம்ம சாப்பிட்ற இப்ப இருக்கிற சோறு அதெல்லாம் விட்டுட்டு இந்த மூலிகைகளை அவங்க வந்து எப்படி அதை பயன்படுத்தினாங்க, அதை பயன்படுத்தி எப்படி வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படின்றது தாங்க அந்த உணவே மருந்து அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து வந்துச்சு. ஸோ நாமளும் இந்த மூலிகைகளை வீட்டிலேயே வளர்த்து எப்படி வந்து மருந்தாகவும் நம்ம உட்கொள்ளலாம். மருத்துவமனைக்கு செல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய காசும் செலவழிக்காம சிம்பிளா வந்துட்டு இந்த மூலிகைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உடலை குணப்படுத்த முடியும் உணவாக நம்ம உட்கொள்ளும் பொழுது. இந்த மூலிகைகளை நீங்க வந்து இது ஒரு மருந்து அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது ஜஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாடம் நம்ம உடலுக்கு உபாதைகள் ஏற்படும் போதெல்லாம் அன்னன்னைக்கு நம்ம சாப்பிட்டு அந்த நேரத்துல சாப்பிட்டுட்டு நம்மளுடைய அந்த உபாதைகளை வந்து சரி செய்யக்கூடியதுதாக இந்த மூலிகைகள். இந்த மூலிகைகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு இனிமையை தரக்கூடியது, அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. ஓகேங்களா? ஆரோக்கியமானது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன், மனதுக்கும் ரொம்ப இனிமையானது, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த மூலிகை எடுக்கும் பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அது வந்து அளவில்லாதது. அந்த தாவரங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷம். பார்த்திருக்கீங்களா? அந்த அது கூட பேசி பாருங்க, அவ்வளவு ஒரு நேச்சரோட வாழ்வது அப்படின்றது. மூலிகை அப்படின்னு நம்ம போக வேண்டாம், தாவரங்கள், எல்லா தாவரங்களும், வேப்ப மரமா இருக்கட்டும், ஒரு மரங்கள் கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா? சோ நேச்சுரலோட வாழும் பொழுது நமக்கு அந்த காற்று கிடைக்குது பாருங்க, அந்த காற்றுக்கு வந்துட்டு விலை மதிப்பற்றதுங்க. நீங்க எத்தனை லட்சம், எத்தனை கோடி, எத்தனை மில்லியன்ஸ் கணக்குல நீங்க கொடுத்தாலும் அந்த ஒரு காற்றும், அந்த ஒரு உணவும், இந்த மூலிகை மூலமாக கிடைக்கக்கூடிய உணவும், காற்றின் அந்த மரங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய காற்றும், அந்த நல்ல ஒரு காற்று சுவாசத்தை, நல்ல ஒரு சுவாசத்தை வந்துட்டு நமக்கு கொடுக்கிறது. இந்த சுவாசம் இப்பொழுது நமக்கு வந்துட்டு கெட்டு போய் கிடக்குது. நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் வந்து குறைபாடு இருக்கு, நல்ல ஆக்சிஜன் இல்ல. சோ இது எல்லாத்துக்கும் குறைபாடு ஏன் வருது அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணறதாதான். ஒருவேளை நம்ம இயற்கை வாழ்வியல்ல வாழ்றது மூலமாகவும், அது இல்லாம இந்த வாழ்வியலை சரி செய்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தாவரங்களோடும் மரங்களோடும் நம்ம பேசி வாழும் பொழுது, இந்த இயற்கையோடு நம்ம சூழல்ல இருக்கும் பொழுது, மழை போன்ற இயற்கை சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது அந்த சூரியனை பார்த்து வாழ்வது, சந்திரனை பார்த்து வாழ்வது, ஆகாயத்தை நேசிப்பது, அப்புறம் அது மாதிரி தாங்க இந்த மூலிகைகளும் நமக்கு வந்துட்டு உதவுது. இதெல்லாம் எப்படி நமக்கு காற்று நமக்கு உடலுக்கு கொடுக்கிறதோ அதே மாதிரிதான் இந்த உணவு, இந்த மூலிகையானது உணவாகவும் நமக்கு பயன்படுகிறது. மருந்து மட்டும் கிடையாது, மூலிகைகள் என்பது உணவாகவும் மருந்தாகவும் நம்ம மனதுக்கு இனிமையானதாகவும் கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த மூலிகைகள் மூலமா தான். ஓகேங்களா? சோ இந்த உடல் எப்ப வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டா இருக்கும், குறைபாடுகள் எதுவுமே இல்லாம அப்படின்னா இந்த மூலிகைகள் பயன்படுத்தும் மூலமாகவும், இயற்கை வளங்களை நாம பயன்படுத்தும் முழுவதுமாக பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக நாம வாழலாம், மகிழ்ச்சியாகவும் வாழலாம் இல்லைங்களா? இப்ப என்ன அப்படின்னா நிறைய மூலிகைகளை நாம நாடுவதே கிடையாது, வீட்டுல இருக்கக்கூடிய இதே பயன்படுத்துறது கிடையாது. நிறைய பேர் வீட்டுல இருக்கு, ஆனா அதை எப்படி பயன்படுத்தி எப்படி வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி எப்படி வீட்டிலேயே இந்த மாதிரி சிறு சிறு மூலிகைகளை கொண்டு கீரை வகைகள், காய்கறிகளை எப்படி நாம வந்து செஞ்சு நாம வந்து சாப்பிட்டு வரலாம். பாருங்க, என் பின்னாடியே நிறைய செடிகள் நாங்க வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானது. துளசி செடி, கற்பூரவள்ளி, சோ இந்த மாதிரி சிம்பிளா கருவேப்பிலை செடி, கொத்தமல்லி போட்டிருக்கோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கீரை வகைகள், ஓகேங்களா, பொன்னாங்கண்ணி கீரை. சோ இதெல்லாம் இந்த டப்லயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா வளர்க்கலாம், நேச்சுரலா நம்ம வளர்க்கலாம். இதுக்கெல்லாம் எந்த ஒரு மருந்தும் நம்ம போடுறதும் கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு மூலிகைகளும் பாருங்க. அப்புறம் ஆலிவேரா செடியும் இருக்கு, கற்றாழை செடி இருக்கு. சோ அது நம்ம உடலுக்கு எவ்வளவு ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம டெய்லியும் அன்றாடம் வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. இந்த மாதிரி சிறு சிறு தொட்டிகள்ல கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய அந்த மூலிகைகளை வளர்த்து பயன்பெறலாம். சரிங்களா? சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? சின்ன ஒரு துளசி செடி வாங்குவீங்க. சோ எல்லார் வீட்டிலயும் நாம வந்து பார்த்திருப்போம், அந்த காலத்திலேயே துளசி செடி வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இறை வழிபாட்டிற்கு யூஸ் பண்ணிருக்கோம். அதுலயே தெரிஞ்சுக்கோங்க துளசி எவ்வளவு ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஃபர்ஸ்ட் நம்ம யார் வீட்டுல எந்த ஒரு செடியுமே இல்லாம இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் துளசி செடி.
ஸோ அதை பிளான்ட் பண்ண ஆரம்பிங்க. துளசி செடியை ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை எல்லாருமே எப்படி வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் எல்லாமே. ஏன்னா அந்த துளசியில அவ்வளோ ஒரு கான்செப்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு நன்மை இருக்குங்க. உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. துளசியில இல்லாத ஒரு ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு காய்ச்சலை தணிக்கக்கூடியது, சளி இருமல் போன்றவற்றை எல்லா குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடியது, நம்ம சுவாசத்தை வந்து சரி செய்யக்கூடியது. அதனாலதான் நம்ம துளசியை ஃபர்ஸ்ட் நம்ம முன்னோர்களும் சரி எல்லாமே இறை வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. வேப்ப மரம், அப்புறம் அரச மரம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மரம் எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிராகரிக்கிறோம் இல்லையா. இப்ப வந்து யாருமே நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. அதை பயன்படுத்தி பாருங்க. துளசி வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் ஏற்றி கூட நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான முழுமையான சுத்தமான நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னா அது துளசி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல வந்து துளசி கார்டனே வச்சுக்கலாம். நீங்க ஒரு துளசி நட்டா போதும், அது அதனுடைய விதைகள் விழுந்து என்ன ஆகும்னா தொட்டிலேயே பாருங்க 4-5 துளசி வந்து ஒன்னா குரூப்பா வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் துளசி சின்னதா வாங்கி நட்டு வைங்க. அதுல இருந்து சின்ன சின்னதா அந்த இதுல வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதோடைய விதைகள் காஞ்ச பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 months 4 months வரைக்கும் இருக்கும். ஸோ அதை காஞ்ச அப்புறம் நீங்க அதை ஸ்ப்ரெட் ஆயிடும். அது வந்து நிறைய இது அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நம்ம துளசி கிட்டே காலையில என்ன பண்ணுவாங்கன்னா 1/2 மணி நேரம் சுத்துவாங்க. துளசியை ஏன் சுத்துனாங்க, அது வந்து இறை வழிபாட்டுக்கு ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. துளசின்றது ஒரு அற்புதமான மூலிகைங்க. நல்ல ஒரு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. அந்த மூலிகையை வைத்து நம்ம சொன்ன மாதிரி காய்ச்சல், சளி, இருமல், குழந்தைங்களுக்கும் சரி நாமளும் சரி அதை நம்ம என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஜூஸா எடுத்து ஒரு சங்கடையில நம்ம ஊத்தலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஷாயமாக குடிக்கலாம். இல்லைன்னா வாஷ் பண்ணிட்டு அப்படியேவும் சாப்பிடலாம். 4-5 இலைகளை வந்து வாயில போட்டு அப்படியே மென்று நாம என்ன பண்ணலாம், அரைச்சு முழுங்கலாம். ஸோ இந்த மாதிரி துளசியை வந்து பயன்படுத்தும் மூலமாக நமக்கு இவ்வளவு ஒரு ஆரோக்கியமும் மனசு கூட பாருங்க ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே துளசி சாப்பிட்டு பாருங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் பெறாதுங்க, தலைவலி, காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் ஸ்டாப் ஆகிறதோட மனசுமே புத்துணர்ச்சியா இருக்கும். மைண்டுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். மனசும் நம்மளுடைய அந்த மூளை கூட ரெஃப்ரெஷ் ஆகும். சரிங்களா. சோ இந்த துளசியில அவ்வளவு ஒரு மூலிகை இருக்கு. சோ என்ன பண்ணனா சொன்ன மாதிரி இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. யாராவது வீட்டுல தோட்டம் வைக்காம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு துளசி பிளான்ட்டை வந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா. அதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களுக்கே அதை பத்தி உணர ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன பிளான்ட் வளர்க்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கே வந்துட்டு இருக்கும். அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசிக்கு அடுத்து கற்பூரவள்ளி வைக்கலாம். அதுவும் வந்து துளசிக்கு நிகரானது. கற்பூரவள்ளியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கஷாயம் வச்சு கொடுக்கும் போது இந்த சளி, இருமல் இதுவும் என்ன ஆகும்னா தலைவலி வந்துச்சு, அதிகமான இந்த ஒத்த தலைவலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா அந்த கற்பூரவள்ளி இலையை நல்லா நசுக்கி இல்லைன்னா அதை வந்து அரைச்சி பத்து போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு காட்டன் கிளாத்தை வந்து தலைக்கு மேல போட்டு கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மாதிரி போட்டு அதுவே என்ன பண்ணிடும்னா உங்க தலைவலியை ஈஸியா குணப்படுத்துருங்க. ஸோ கற்பூரவள்ளியிலையும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. அடுத்தது சின்ன ஒரு தாவரம் தான் அது. வீட்டிலே பாருங்க பெருசா வந்துச்சுன்னா சின்னதா வச்சு பெரியதாக வளர்ந்துருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ப்ரெட் ஆயிடும். தொட்டிலே நல்லா வளருது. ஓகேங்களா. ஒருவேளை உங்க செடிகள் வளரலாம் அப்படின்னா அந்த மண்ணு வந்து சத்து உள்ளதாக இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த மண்ணை வந்துட்டு வளமையா ஆக்கிக்கலாம். எப்படின்னா அந்த மண்ணுல கீழே கொட்டி மண்ணு இருந்துச்சு வெளியில இருந்து எடுத்து வரீங்க அப்படின்னா அந்த மண்ணை வந்து நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி இருக்கக்கூடியதாக மாத்தணும் அப்படின்னா மண்புழு வாங்கிட்டு வந்து நீங்க போட்டு அதை உரம் தயாரிக்கலாம். அந்த மாதிரி அந்த மண்ணை வந்து தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்கறி கழிவுகள் யூஸ் பண்ணலாம். பழக்கழிவுகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா அந்த மண்ணுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா அது மல்கி அந்த மண்ணு வந்து நல்ல ஒரு ஃபெர்டைல் லேண்டா அந்த மண்ணா மாத்தி ஃபெர்டைல் சாண்டா வந்து அது மாத்தி கொடுக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உரமாகவும் பயன்படும். அந்த செடிகளை நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த செடியிலேயே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா துண்டு துண்டா அந்த நீங்க சீவிப்பீங்க இல்லையா, காய் சீவினது, பழங்கள் கழிவுகள், ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அந்த செடியிலேயே போட்டீங்கன்னா அதுவே அதுக்கு ஒரு எனர்ஜிங்க. ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி செடி வந்து இது ரெண்டும் நீங்க பயன்படுத்தலாம். சிறு சிறு செடிகள் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா கற்றாழை எடுத்துக்கோங்க. நான் இதோட பயன்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இது பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ உங்களால என்ன வாங்கி வைக்க முடியும்
அப்படின்றதுக்காக நீங்க கற்றாழை நட்டு வைங்க. சின்னதா நட்டு வச்சாவே போதும். சின்ன ஒரு கற்றாழையை நட்டு வச்சீங்கன்னா பெருசா வளர்ந்து அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கற்றாழையில வந்துட்டு ஜூஸ் வந்து தயாரிக்கிறாங்க. சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் நல்ல ஒரு ஜூஸ், கற்றாழை ஜூஸ், ஆலிவரா ஜூஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 400 rupeesக்கு ஜூஸ் விற்கிறாங்க. ஈஸியா வீட்டுல வளரக்கூடியது. ஸோ இவ்வளோ காஸ்ட் நீங்க வாங்கி சாப்பிட்றத விட நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல எளிமையாக வளர்த்துருந்தீங்கன்னா அதை ஒரு பீஸ் கட் பண்ணி நல்லா 7 தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு நொங்கு மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. கற்றாழை ஜெல் பார்த்துருக்கீங்களா, நொங்கு மாதிரியே இருக்கும். அந்த மேல மஞ்சள் லேயர் ஒன்று இருக்கும். அந்த லேயர் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணும் போது போயிடும் உங்களுக்கு. ஸோ அதுலயுமே மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால நம்ம அதை சாப்பிடக்கூடாது, ரொம்ப கசப்பா இருக்கும் அது. ஸோ அதனால அதை வாஷ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெள்ளையா இருக்கு இல்லையா, நொங்கு போன்ற அந்த பதம் இருக்கும், அதை எடுத்து நீங்க முழுங்கலாம். சூப்பரா இருக்கும். கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். ஆனா அது முழுகும் போது நீங்க பாருங்க, அதை முழுகி பாருங்க, அந்த வயிறு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்படும். அவ்வளோ வயிறுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. ஓகேங்களா. கற்றாழை வந்துட்டு நச்சுத்தன்மை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையும் அகற்றக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டேக்காவும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 15 days போயிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் இந்த கற்றாழை ஜூஸ் வந்து பயன்படுத்தலாம். குடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ், அவங்களுடைய அந்த மனசு வந்து சரி செய்யும். பிளஸ் உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சரி செய்யும். அதிகப்படிய உஷ்ணம் இருக்கிறதுனாலதான் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் 15 நாட்கள் வந்து 20 நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் பிளஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா உஷ்ணம் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி குறைபாடு ஏற்படும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கற்றாழையை ஜூஸாக பயன்படுத்தும் போது வீட்டுல வளர்த்துருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு கட் பண்ணி ஈஸியா வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், இதற்காக நீங்க வந்து மருத்துவத்தை தேடி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அப்ப வீட்லயே வளர்க்கறது மூலமா எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க. அப்ப கற்றாழை எவ்வளவு பயன்படுது. இப்பெல்லாம் ஃபேஷியல் ஜெல் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம ஃபேஷியலுக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். கை கால் உடம்பு ஃபுல்லா துர்நாற்றம் வராம இருக்கும். நீங்க உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிக்கலாம் ஒரு 10 minutes ஊற விட்டுட்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை நாற்றத்தை எல்லாமே அகற்றக்கூடியது. நம்ம உடல்ல ஃபுல்லா நிறைய பேருக்கு வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கு. நிறைய வந்து மிஷின்ல வேலை பார்க்குறாங்க. ஜென்ஸுங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்கும். உட்காந்துட்டே வேலை செய்யறதுனால அவங்களுக்கு வந்து மூலம் சார்ந்த குறைபாடுகள் எல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அவங்களால ஒன்றும் அவாய்ட் பண்ண, ஜாபை வந்து அவாய்ட் பண்ண முடியல அப்படின்றப்ப இந்த மாதிரி கற்றாழை ஈஸியா வீட்லயே வளர்க்கலாம். அதை எடுத்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், டெய்லி காலையில முழுங்கிட்டு வரும்போது ஒரு 7 தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணலாம்னா நொங்கு போல முழுங்கிடலாம். இல்லைன்னா நைஸா ஜூஸா அரைச்சி மோர்ல கலந்து குடிக்கலாம். அப்படியே குடிக்க முடியாதவங்க மோர்லயும் கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது மூலம் சார்ந்த பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தினால குறைபாடு வந்து இருக்கு, அதிக உஷ்ணத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன பாதிப்பு, முக்கியமா பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம் மட்டும் இல்லாம ரொம்ப மனசு வந்து பாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுமே இது சாப்பிடும்போது நம்ம மனசு பாருங்க அப்படியே குளிர்ச்சி ஆகும். வயிறு குளிர்ச்சி ஆகும் பொழுது நம்ம மனசும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா குளிர்ச்சி ஆகும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட் எங்க கற்றாழையில. அதனால கற்றாழை செடியும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மூலிகை தோட்டமா வீட்டுல வளர்க்க ஆரம்பிங்க. நிறைய வேண்டாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்லீஸ்ட் பயன்படுத்திக்கணும். வெளியில இருந்து நீங்க வாங்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க வீட்டிலேயே வந்து எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கற்றாழையை பயன்படுத்தும் மூலமாக வச்சுட்டு நீங்க அதை யூஸ் பண்றது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அது பெருசா வளர்ந்துடும். லேயர்ஸ் நிறைய வளர ஆரம்பிச்சிடும். நிறைய லேயர்ஸ் வரும். நீங்க சின்னதா வச்சா கூட நிறைய லேயர்ஸ் இருக்கும். நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆலிவேரா வச்சு ஷாம்பு தயாரிக்கிறாங்க. ஸோ ஆலிவேரா வச்சு ஃபேஷியல் ஜெல் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ கற்றாழையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 3ஆவதாக வளர்க்க ஆரம்பிங்க. அதுவும் ஒரு பெரிய மூலிகைங்க. 3 தான் பெஸ்ட் மூலிகை. ஃபர்ஸ்ட் துளசி, கற்பூரவள்ளி, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆலிவேரா. ஸோ இதெல்லாம் நீங்க நிறைய வீட்டுல வளர்த்தீங்க அப்படின்னாலே நீங்க இதை வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்களே ஜெல்லு கூட தயாரிச்சு சேல் பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டு இதை நீங்க ப்ராடக்டாவும் உருவாக்கி நீங்க அடுத்தவங்களுக்கும் பயன்பெற கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா உங்க வீட்டுல நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே விட்டுறாதீங்க, அதை யூஸ் பண்ணிட்டே இருங்க. மூலிகைகளை யூஸ் பண்ணதான் அதுவும் வளரும். அது நமக்கு வந்து பயன்படுத்திட்டே இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம கட் பண்ண நமக்கு அது வந்து
இன்னும் பயனை கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ மூலிகையின் ரகசியமே அதுதாங்க. ஸோ எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம மனசையும் புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்கிறது. அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன செடிகள் வேற எல்லாமே வைக்கலாம். கீரைகள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பேசிக் மூலிகைகள். நிறைய விஷநாராயணி, அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அம்மான் பச்சரிசி, இதெல்லாம் வந்துட்டு காடுகள்லயே விளையக்கூடியது. பிரண்டை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணலாம், அதையும் நாம சின்னதா எடுத்து வந்து தொட்டியில வச்சோம்னா வீட்டுல கூட ஈஸியா வளரும். சரிங்களா. ஸோ அம்மான் பச்சரிசியில நம்ம உடல் வந்து உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள், தோல் நோய்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து குணமாகும். கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் அம்மான் பச்சரிசியை வந்து நல்லா நைஸா அரைச்சு நம்ம பத்து போடும் பொழுது அந்த உடல்ல இருக்கக்கூடிய கட்டிகள் வந்துட்டு குணமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அம்மான் பச்சரிசி அதையும் வைக்கலாம். ஓகேங்களா. அடுத்த மூலிகையாக அம்மான் பச்சரிசி நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்டுல வச்சாலும் அது நல்லா ஈஸியா வளரக்கூடியது. வெளியில உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. காட்டுல எல்லாம் தானா வளரக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடியது. நீங்க போய் ரொம்ப காட்டுல எல்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை. யாராவது நிலம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நிலத்திலேயே அது ஈஸியா வளைஞ்சிருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துல ஈஸியா அங்கங்க படர்ந்து கிடந்திருக்கும். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க விதையா வாங்கி கூட வீட்டுல ஒரு டப்பு மாதிரி வந்து நீட்டக்கா டப்பு மாதிரி வச்சு அதுக்குள்ள கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், மண்ணு போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கரிசலாங்கண்ணி கீரையை வந்து வளர்க்கலாம். கரிசாலை நம்ம வளர்க்கும் பொழுது கரிசாலையை பத்தி வள்ளலார் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காருங்க. நிறைய மருத்துவ குணமும் இருக்கு. கரிசாலை வந்து ஒரு அற்புதமான மூலிகைங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உடலுக்கு பித்தத்தை தணிக்கக்கூடியது, நிறைய உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடியது. கரிசாலை எதுக்கு அப்படின்னா நல்ல நமக்கு வந்துட்டு கண் வந்துட்டு நமக்கு நல்லா வந்துட்டு ஒளி பெறறதுக்காகவும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கரிசாலை வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்னும் விஷயம் பெனிஃபிட் இருக்கு. ஸோ கரிசலாங்கண்ணி கீரையை வந்து வளர்க்கலாம். தலைக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்ப வந்து தலைமுடி வந்து கருமையாக வேணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி கீரையை வந்து எடுத்து அதை நம்ம நைஸா அரைச்சிட்டு என்ன பண்ணலாம்னா பேஸ்டா போட்டு கூட நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். கரிசலாங்கண்ணி கீரையை உடம்புக்கு கூட பூசி பிடிக்கலாம். இதுல என்ன ஆகும்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை மட்டும் தணிக்காது, தலையில இருக்கக்கூடிய பொடுகு, அதுக்கப்புறம் தலைமுடி கருமையாக வளரும். கரிசலாங்கண்ணிக்கு அவ்வளவு வந்து பெனிஃபிட் இருக்கு. பாருங்க இதெல்லாம் வளர்த்து நம்ம வீட்லயே எப்படி மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. நமக்கே யூஸ் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸோ நீங்க அது மட்டும் இல்லாம கரிசாலை மட்டும் கிடையாது, ஹேருக்கு என்ன பண்ணலாம், மருதாணி வந்து பயன்படுத்துறோம். கரிசாலையோட நீங்க மருதாணி செடியை வீட்டுல வளர்க்கறது மூலமாக நம்ம ஹேர் பேக்கிங் போட்டுக்கலாம். அது வந்துட்டு என்ன ஆகும், அதுவும் உடல் குளிர்ச்சியை வந்து உண்டாக்குகிறது. நிறைய உஷ்ணம் இருக்கவங்க ஹேர் பேக்கா போட்டு என்ன பண்ணலாம்னா மருதாணியை வந்து குளிக்கும் பொழுது அது மட்டும் இல்லாம பித்தத்தை தணிக்கக்கூடியதாக மருதாணி இருக்கிறது. ஸோ மருதாணி, கரிசாலை இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பேக் மாதிரி போட்டுக்கலாம். நெல்லிக்காய். ஸோ இதையும் பெரிய நெல்லிக்காய் கூட நம்ம வீட்டுல செடி வளர்க்கலாம். அது இந்த மரமா நடணும்னு இல்லை, சின்ன சின்ன செடியா கூட அதுலயே வந்துட்டு ஒரு 20, 30, 50 காய், 100 காய் அப்படி எல்லாம் வீட்லயே வந்து வளரக்கூடியதாகவும் இருக்கு. நெல்லிக்காய் பாருங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஒரு மூலிகை. வீட்லயே வளர்க்கக்கூடியது மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மூலிகை. அது ஒரு பெரிய மூலிகை. நெல்லிக்காய் வந்துட்டு என்னது குமரி கடுக்காய்னே சொல்றாங்க. அதாவது எங்கா இருக்கிறதுக்கு. யாரெல்லாம் எங்கா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டுல நெல்லிக்காய் செடி வச்சிருக்கு. பெரிய நெல்லியும் வச்சுக்கலாம், சின்ன நெல்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வைங்க. ஓகேங்களா. அது மரமா நம்ம வீட்டுல வந்துட்டு தோட்டம் இருந்துச்சுன்னா நீங்க மரமா வச்சிருங்க. சின்ன தோட்டமா நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா மரம் நட்டுருங்க. நெல்லிக்காய் மரம் நட்டுருங்க பேசிக்கா. ஓகேங்களா. வீட்டுல கூட நீங்க என்ன பண்ணலாம்னா அது மரமா வளராது, தொட்டியில வைக்கும் போது நமக்கு தேவையான அளவுக்கு அது செடியா வளர்ந்து நமக்கு அது கண்டிப்பா நெல்லிக்காவும் அதுல விடும். ஓகேங்களா. ஸோ வீட்லயே நீங்க என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் செடியும் நீங்க வைக்கலாம். பெரிய நெல்லி, சின்ன நெல்லி, ஸோ எதனாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்க ஹேருக்கும் யூஸ் ஆகுது. நம்ம எங்கா இருக்கிறதுக்கும் எப்பயுமே வந்துட்டு அதான் குமரி மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை வந்துட்டு என்னவோ சொல்லுவாங்க, அந்த நெல்லிக்காய்க்கு வந்துட்டு குமரி போல ஆகுமா, குமரன் குமரியாக அப்படின்னா என்ன ஆகுதுன்னா எங்கு. ஸோ எங்கு குளோவல் வந்து நமக்கு கொடுக்கும். நமக்கு வயசான தோற்றத்தை எதிர்வு வந்துட்டு ஏற்படாது. டெய்லி அதனாலதான் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்காது, நமக்கு வயசு தோற்றமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. எப்பயுமே என்ன பண்ணலாம்னா யங் 16 இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ 100 இயர்ஸ் ஆனா கூட நம்ம என்ன பண்ணலாம், யங் 16 நம்மளால வச்சிருக்க முடியும். பாருங்க எவ்வளவு அழகா நம்ம சித்தர்கள் வந்துட்டு இந்த மாதிரி மூலிகைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்கை நமக்கு வந்து மூலிகைகள் கொடுத்துருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த நெல்லிக்காய். ஸோ கரிசாலை கீரையை நம்ம வளர்க்கலாம்னு சொன்னேன். மருதாணி செடியை வைக்கலாம்னு சொன்னேன். மருதாணிலையும் நிறைய பயன்கள். கைக்கு வச்சுக்கலாம், பித்தம் வந்து தணிக்கும், உடல் உஷ்ணத்தை தணிக்கும், தலைக்கு ஹேர் பேக் போட்டுக்கலாம். எவ்வளவு ஒரு பெனிஃபிட் பாருங்க மருதாணி.
இப்ப இதெல்லாம் நம்ம மருத்துவம் வீட்டுக்கே பாத்தீங்களா, நமக்கே மருத்துவமா இது யூஸ் ஆகுதா? சோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா பசலைக்கீரை, கீரை வகைகளை பத்தி பேசலாம். மூலிகைகள் இதெல்லாம் இருந்தாலும் செம்பருத்தி செடி யூஸ் பண்ணலாம், பசலைக்கீரை வந்து நம்ம வைக்கலாம். இப்ப பசலைக்கீரையை பத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் செம்பருத்தி பார்க்கலாம். பசலைக்கீரைன்றது ஒரு கொடி தான், வீட்லயே ஈஸியா வளர்க்கலாம். நாமளுமே வச்சிருக்கோம் பாருங்க, பசலைக்கீரை கொடி போல நம்ம வளரும். சோ அந்த கொடியிலேயே உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஈஸியா இந்த மாதிரி ஒரு இது அமைச்சு குச்சி கூட நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு படர்ந்து வளரக்கூடியது. சோ இது வந்து பசலைக்கீரையில இல்லாத அற்புதமே கிடையாதுங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா அது பசலைக்கீரை தாங்க. உடல் உஷ்ணத்தை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு வலி, ஆண்களுக்கு ஏற்படக்கூடியதுன்னு தான் சொல்றேன். சோ இதை நீங்க கூட்டாக செஞ்சு சாப்பிடும் பொழுது பாசிப்பருப்புடன் சேர்ந்து கூட்டாக இந்த பசலைக்கீரையை வாரம் ஒரு முறை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பசலைக்கீரையை வளர்த்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கீரைகளை எடுத்து கூட்டாக செய்து சாப்பிடும் பொழுது உங்கள் உடல் உஷ்ணத்துக்கு வந்து அதுவும் என்ன பண்ணும்னா சரி பண்ணும். நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கும், புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள், கட்டிகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த பசலைக்கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு இந்த குறைபாடுகள்ல இருந்து என்ன பண்ணலாம், நிவர்த்தி ஆயிட்டு அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான பெண்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை வந்து அவங்க பெறலாம். ஆரோக்கியமான உடலை மட்டும் இல்ல, அந்த மனசை கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா பசலைக்கீரை உடனே உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். சோ அப்ப பசலைக்கீரை என்ன பண்ணலாம், நீங்க வீட்டுல நட்டு வைங்க. ஓகேங்களா? வேற என்ன நம்ம மூலிகைகள் வளர்க்கலாம் அப்படின்னா, வெந்தயக்கீரை வளர்க்கலாம். அது வந்துட்டு ஜஸ்ட் நீங்க வெந்தயத்தை போட்டு விட்டீங்கனாலே போதும், அது வந்துடும். ஓகேங்களா? வெந்தயக்கீரை உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? வாரம் ஒரு முறை நீங்க அந்த கீரையை வளர்த்து வீட்டிலேயே வளர்க்கும் போது ரசாயனம் கலக்காமல் நீங்க இந்த மாதிரி செரிமானம் ஊட்டக்கூடிய அந்த மண்ணுல வளரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் வந்து நல்லா நேரடியாக 100% கிடைக்கும். இந்த மாதிரி கீரைகளை வளர்ப்பது மூலமாக எந்த ரசாயனமும் போடாம நீங்களே வீட்டுல என்ன பண்ணலாம். இப்ப கீரையில எல்லாமே மருந்து தாங்க. சோ அந்த கீரை மாதிரி சாப்பிட்டு அதை இன்னும் அல்சரை உண்டு பண்ணி அது கேன்சர் வர உண்டு பண்றதுக்கு நீங்க வீட்லயே இந்த மாதிரியான வீட்டுல சாப்பிடக்கூடியது, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடியது கூட நீங்க என்ன பண்ணலாம்னா தோட்டத்தை வீட்டிலேயே ஈஸியாக அமைத்து அந்த வெந்தயக்கீரையை வந்து உட்கொண்டு வரலாம். சரிங்களா? அதை வந்து பயிரிட ஆரம்பிங்க. சோ இது வந்து உடலுக்கு அவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேற பாத்தீங்க அப்படின்னா என்னது கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை கூட நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அப்பெல்லாம் வந்து படர்ந்து கிடந்துச்சு, எங்க பார்த்தாலும் கருவேப்பிலை இருக்கும். இப்படி போய் நாம என்ன பண்ணிடலாம், பறிச்சுட்டு வந்து. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த நாகரீகம் என்ற அந்த இதை வச்சுட்டு நம்ம பாரம்பரியத்தை மறந்துட்டோம். எங்கேயுமே இப்ப கருவேப்பிலை செடியே இல்லைங்க. சொன்ன மாதிரி ஒரு யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. ஃப்ரீயா வளைச்சு கொடுத்த அந்த கருவேப்பிலை இப்ப காசு கொடுத்து 10 ரூபா கொடுத்தாதான் உங்களுக்கு கருவேப்பிலையே இன்னொன்று ஒரு 2 இதுக்கு தராங்க. சோ அந்த மாதிரி வந்து இப்போ நிலைமை மாறிடுச்சு. சோ அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு வீட்டிலயும் நீங்க வந்து கருவேப்பிலை செடியை வளர்த்து நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கருவேப்பிலையை டெய்லியுமே நீங்க உங்க உணவுல பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ கருவேப்பிலையோட பெனிஃபிட் இன்னும் சூப்பர். ஹெச்பி கவுண்ட்டை அப்படியே கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ரத்தத்தை வந்து நம்ம உடம்புல வந்துட்டு ரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடியது. நல்லா ரத்தம் ஊறும் நீங்க கருவேப்பிலை சாப்பிடும் பொழுது. முடி கருமையாக இருக்கும். நம்ம உடம்புல வந்துட்டு சத்துக்கள் குறைபாட்டுனால தானே நமக்கு முடி இதாயிடுச்சு. அப்புறம் ரசாயனம் கலந்த இந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணதுனாலதான் நம்மளோட முடியெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா இந்த கருவேப்பிலையை நம்ம உடலுக்கும் எடுத்துக்கிட்டு உணவாகவும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேர் பேக்காகவும் நம்ம பயன்படுத்தி வரும் பொழுது கருவேப்பிலையை வந்துட்டு ரத்தம் வந்துட்டு நல்லா ஊறும். ஹெச்பி கவுண்ட் யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் கருவேப்பிலை பொடியாகவும் கருவேப்பிலையை என்ன பண்ணலாம் துவையலாகவும் அரைச்சு சாப்பிடும் பொழுது அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெச்பி கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். நெல்லிக்காய், கீரை வகைகள், யாருக்கெல்லாம் ஹெச்பி கவுண்ட் கம்மியா இருக்குங்களோ கீரை வகைகள் வீட்டிலே வளர்த்து பசலைக்கீரை இதெல்லாம் சாப்பிடுங்க. அதுலயும் வந்துட்டு ஹெச்பி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்கு, சத்துக்கள் இருக்கு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த அளவுக்கு வந்துட்டு கீரையில உங்களுக்கு நன்மை இருக்கு, யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலையை பத்தி சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஹேர் பேக்காவும் போட்டு கருமையாக முடி வேணும் அப்படின்னா நீங்க ஹேர் பேக்காவும் வாரத்துல ஒரு முறை கருவேப்பிலையை பயன்படுத்தி வரும் பொழுது இன்டேக்காவும் எடுத்துக்கலாம், நம்ம அவுட்டுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். முடிக்கு நல்ல வந்துட்டு ஒரு கருமையாக இருக்கும்.
இதை வந்து நீங்க எண்ணெயில கூட போட்டு வச்சு என்ன பண்ணலாம், கருவேப்பிலை சத்து வந்துட்டு காய வச்சு அதை பொடி பண்ணி எண்ணெயில கூட நீங்க கருசாலை, கருவேப்பிலை, மருதாணி இது மூன்றையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வடை மாதிரி நல்லா அரைச்சி தட்டி வெயில காய வச்சு எண்ணெயில போட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்க பாட்டுன்னு என்ன பண்ணலாம், ஹேர் பேக் போடுறதுக்கு டைம் இல்லாதவங்க எண்ணெயில இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சிங்க அப்படின்னா இதை வச்சு காய்ச்சும் நாம வந்து பயன்படுத்தலாம். அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வடையாக தட்டி நீங்க எண்ணெயில போட்டு தலைக்கு வந்து தடவும் பொழுது நல்ல ஒரு கருமையான கூந்தலும் நல்ல முடி வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஸோ கருவேப்பிலையிலும் அவ்வளோ ஒரு நன்மை இருக்கு. அது இல்லாம பெண்களுக்கு கர்ப்பப்பை கருவை வந்து காக்கக்கூடியது, அதனாலதான் அதுக்கு பேரு கருவேப்பிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ பெண்களின் கர்ப்பப்பை வந்து வலிமையாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தா அந்த காலத்துல இருந்தாங்க அப்படின்னா கருவேப்பிலை அதிகம் கொண்டதாங்க. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா கருவேப்பிலை வந்து காசு கொடுத்து வாங்கறதுனால நிறைய பேர் யூஸே பண்றது இல்லை. அதுக்கப்புறம் காஞ்சி தூக்கி போடுறோம். வீட்டுல இல்லாதனால இந்த பிரச்சனைகள். அப்ப என்ன பண்ணுங்க, கருவேப்பிலையை வீட்டுல வளர்க்க ஆரம்பிங்க. அன்றாடம் உணவுல கருவேப்பிலையை பயன்படுத்துவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக கர்ப்பப்பையை பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு ஒரு காக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறது அப்படின்னா அது கருவேப்பிலை தாங்க. ஸோ எவ்வளவு ஒரு மகத்துவமானது. ஸோ ஆண்கள் இதை கேட்கிற பெண்கள் எல்லாருமே கருவேப்பிலையை வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க. ஹெச்பி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஸோ அதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருக்குன்ட்டு. ஸோ கருவேப்பிலை செடியை பிளான் பண்ணுங்க. சரிங்களா? வீட்டுல இதை வளர்த்து மருத்துவமாக பயன்படுத்தும். உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட்ல இதை உணவாக உட்கொள்ளுவாங்க. அதே உடம்புக்கு மருந்தாக. வேற என்னென்னலாம் பயிரிடலாம், சின்ன சின்னதா வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை வைக்கலாம். கீரை செடி வைக்கும்போது உங்களுக்கு வயிறு புண்ணெல்லாம் என்ன பண்ணணும்னா வாரத்துல ஒரு முறை ஒரு கீரையை வந்து எல்லா கீரையும் நட்டு விடுங்க. ஸோ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் வரும். உங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நட ஆரம்பிங்க. அப்புறமா வந்துட்டு நிலம் இருக்கவங்க அதை பயிரிட்டுக்கலாம். வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன டப்ல வச்சிங்கனாலே மணத்தக்காளி கீரையெல்லாம் பாருங்க ஈஸியா வளர்ந்துடும். அதுக்கு வந்து பராமரிப்பு 2 வேளையும் இப்ப வெயில் காலத்துல அப்படின்னா இந்த மூலிகை எல்லாம் வச்சுட்டு 2 வேளையும் தண்ணி ஊத்தினீங்களாவே போதும். காலையில ஒரு மதிய வேலையில வெயில் அதிகமா இருக்கிற நேரில் கொஞ்சம் ஒரு 3 மணி அந்த வாக்கில் நீங்க என்ன பண்ணலாம், காலை நேரத்திலையும் ஈவினிங் நேரத்திலையும் தண்ணி ஊத்தி அந்த மூலிகைகளை பராமரிக்கும் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மூலிகைகள் நல்ல வளர்ச்சி பெறும். நல்ல ஒரு நிலைமையை நீங்க நிறைய வளர்ச்சி மட்டும் பெறாது. ஸோ நல்லா நிறைய விளைஞ்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு விளைச்சல் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணை ஆட்டக்கூடியது சூப்பர் மூலிகைங்க, உடனே குணமாகும். பாசி பருப்பு போட்டு மணத்தக்காளி போட்டு ஒரு கீரையை வச்சு சாப்பிடுங்க. ஒரே ரைஸ், கொஞ்சம் ரைஸ், கீரை கூட்டு அதை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ அவ்வளோ சூப்பரா அற்புதமான ஒரு மூலிகை. வயிற்று புண்ணு யாருக்கெல்லாம் வாய் புண்ணு இருக்கு, வயிற்று புண்ணு இருக்கு, பச்சையா கூட 4-5 கீரையை என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில வாங்கும் போது அது ரசாயன கலந்ததாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே மணத்தக்காளி கீரை நீங்க 1 நட்டு வச்சாவே போதும், அது பெரிய செடியா வரும். அந்த 1ல இருந்தே உங்களுக்கு இவ்வளவு கீரை கிடைக்கும். ஓகேங்களா? அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்டீங்கனாலே போதுங்க. ஸோ வயிறு புண்ணு அவ்வளோ கேக்கும், உங்களுக்கு ஈஸியா குணமாகும். வாய் புண்ணும் வந்துட்டு குணமாகும். அப்படி சமைத்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா 100% வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 கீரையை வந்துட்டு காலையில வெறும் வயிற்றுல நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4-5 இலைகளை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இவ்வளோ கீரை சாப்பிட்றதுக்கு இந்த பச்சையா ஒரு 5 கீரை சாப்பிட்றதுக்கு சமங்க. கீரை கூட்டு நிறைய வச்சு சாப்பிட்றதுக்கும் பச்சையா ஒரு 5 கீரையை வாயில போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்க. வாய் புண்ணு, வயிறு புண்ணு அவ்வளோ ஒரு பெனிஃபிட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வந்து சூப்பரா குணப்படுத்தி கொடுக்கும். ஸோ மணத்தக்காளி கீரையை நடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கீரை வகைகளும் நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குங்குளியம் அப்படின்னு ஒரு செடி இருக்கு, அதையும் வந்து நடலாம். அது வீட்டுல வந்து கற்பூரவள்ளி மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த செடியை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அது நல்ல ஒரு நறுமணத்தை தரக்கூடியது. அதனாலதான் நம்ம குங்குளியம், சாம்பிராணி எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி குங்குளியம் செடி இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நீங்க கிடைச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுவும் வீட்லயே வளர்க்கக்கூடியதுதான். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அந்த மூலிகையும் வாவ் சூப்பர், அப்படியே அடிச்சுக்க முடியாதுங்க. ஸோ நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு மூலிகை அப்படின்னா குங்குளியம். அவ்வளோ ஒரு நறுமணம் வீசக்கூடியது. வீட்டுல வச்சு பாருங்க. அந்த கற்பூரவள்ளி எல்லாம் எப்படி பாருங்க, ஒரு காற்று அடிச்சாலே அதோடைய நறுமணம் பாருங்க சூப்பரா இருக்குங்க. நேச்சுரலா அதுதான் நமக்கு மருந்து.
நம்ம உடலுக்கும் மனசுக்கும் அதுதான் மருந்து. அந்த மூலிகைகளை வளர்க்கும் போது அந்த காற்றை சுவாசிக்கிறதே ஒரு மருந்து தான். நம்ம சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. அதுகிட்ட போய் உக்காந்து பேசி அது கூட நீங்க உக்காந்து அந்த காற்றை வாங்கி பாருங்க, அதோட நறுமணத்தை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. அதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மருந்தாக ஆக்ட் பண்ணும். அதே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். ஸோ குங்குலியம் பயன்படுத்துறது மூலமாக நமக்கு மன அமைதி கிடைக்கும், மன உளைச்சல் வந்து குறையும். ஓகேங்களா? நம்ம ஒரு மன உளைச்சல்ல இருக்கோம் அப்படின்னா அந்த குங்குலியம் செடியை வாங்கி அதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, அந்த நறுமணத்தை வந்து உணர்ந்து பாருங்க. மன அமைதி, மன நிம்மதி, இது எல்லாமே வந்துட்டு குங்குலியத்தின் மூலமா கிடைக்கும். அதனாலதாக இறை வழிபாட்டுல குங்குலியம் சாம்பிராணி எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லா கோயில்களையும் பாருங்க, குங்குலியம் வச்சுதான் சாம்பிராணியை பஸ்பமாக செய்து அவங்க என்ன பண்றாங்க, சாம்பிராணியாக பயன்படுத்திட்டு வராங்க. காரணம், அதுல ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது, நல்ல ஒரு காற்று கிடைக்குது, நம்மளுடைய அந்த பிராணன் வந்து இயங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த காற்று. ஸோ மன அமைதியையும் தூண்டக்கூடியதாக இந்த குங்குலியம் செடி அதை வளர்த்துட்டும் நீங்க வரலாம். அது வந்து அவ்வளவு ஒரு பயனுள்ளதாக ஒரு அற்புதமான மூலிகையாக குங்குலிய மூலிகை பயன்படுகிறது. ஸோ அதையும் நீங்க வாங்கி வளர்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொடிகள்ல பாத்தீங்க அப்படின்னா பசலை கொடி சொன்னனால, அதுக்கப்புறம் பிரண்டை, அதுவுமே ஈஸியாக வீட்டுல வளரக்கூடியது. நிறைய பேர் திருஷ்டிக்காக முன்னாடி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பாருங்க, திருஷ்டிக்காக கிடையாதுங்க. அதை சாப்பிட்டு வரும் பொழுது நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த பசியின்மை அது எல்லாமே வந்து குறையும். ஸோ யாரெல்லாம் பிரண்டை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அதாவது வயிறு மந்தமா இருக்கு, என்னால சாப்பிடவே முடியல, பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசியின்மை, தூக்கமின்மை, இது எல்லாத்தையும் வந்துட்டு சரி செய்யக்கூடியது அப்படின்னா அந்த பிரண்டை தாங்க. ஸோ பிரண்டை அப்படின்றது கொடியாக வளரக்கூடியது. நேச்சுரலா பாத்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ள ஈஸியா நிறைய படர்ந்து கிடக்கும் கொடியெல்லாம். அப்பெல்லாம் அதை பறிச்சு வந்து ஈஸியா துவையில அரைச்சி ஒரு சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், வீட்லயே இது ஈஸியா வளர்க்கலாம். அது கொடியாக ஒரு குச்சி நட்டு வச்சுனீங்கன்னாவே போதும், நல்ல ஒரு கொடியாக வரும். அதே நீங்க வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா துவையலாகவும், அப்படி இல்லைன்னா நிறைய இருந்துச்சு உங்க வீட்டுல அப்படின்னா நீங்க ஊறுகாவா கூட செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு வரலாம். பொடியாக கூட தயாரிச்சு சாப்பிடலாம். அதை காய வச்சு பொடி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரண்டை பொடி அப்படின்ட்டு நீங்களே வீட்டுல ரெடி பண்ணலாம். பருப்பெல்லாம் சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா பிரண்டை பொடியாக சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கும் நீங்க கொடுத்துட்டு வரலாம். அந்த பிரண்டையெல்லாம் துவையலெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த பசியின்மை பிரச்சனை பெரியவங்களுக்கும் இருக்கும், வயசானவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா, நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும் சில குழந்தைகள்லாம். அப்ப என்ன ஆகும்னா பசியே இருக்காது. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க நிறைய வந்து நச்சுக்கள் வயிற்றுக்குள்ள சேர்ந்துருக்கும், நிறைய புண் வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள், புழு, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா? அதை நீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறை பிரண்டை துவையலை வந்து செய்து கொடுக்கும் பொழுது இட்லிக்குமே நல்லா இருக்கும். நீங்க பிரண்டை துவையல் வந்து சாப்பாட்டுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடும் பொழுது பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான மூலிகை, உணவு மருந்து அப்படின்றது இந்த பிரண்டையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பசியின்மை, தூக்கமின்மை, முக்கியமான வியாதியை அதுதான் நிறைய பேருக்கு இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையும் ஒரு அந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது அப்படின்னா அது பிரண்டை மூலிகை. ஸோ அது வந்து கொடியாக தான் இருக்கும். வீட்டில் நீங்க அதை கொடியாக வச்சுட்டு வரலாம். அதை வந்து ஈஸியா நீங்க வந்து பிரண்டை கொடியை வந்து ஈஸியா வீட்லயே வளர்க்கலாம். சரிங்களா? அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் தேவையில்லை. சிம்பிளா இதெல்லாம் வீட்லயே வளரக்கூடியது, நார்மல் மண்ணிலையும் இது வளரக்கூடியது. ஸோ பிரண்டை இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி வீட்டுல வைக்கலாம். செம்பருத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். செம்பருத்தி பூச்செடி வந்துட்டு எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க. வீட்டுல முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கொத்து கொத்தா வீட்டுக்கு முன்னாடி தொங்கிட்டு இருக்கும் செடிகள்லாம். அதை வந்து யூஸ் பண்றதுக்கு முடியாம இருக்கும். இப்பெல்லாம் பாருங்க நிறைய செம்பருத்தியை வச்சு பண்றாங்க, இலைய வச்சு ஹேர் பேக் பண்றாங்க. பூ, இலை எல்லாமே யூஸ்ஃபுல்லு. ஸோ அதை வச்சு ஹேர் பேக் பண்றாங்க. ஃபேஷியலுக்கு வந்து இந்த செம்பருத்தி பொடி வந்து யூஸ் பண்றாங்க, நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இன்டேக்குக்காகவும் அந்த செம்பருத்தி டீ வந்து மூலிகை டீயாக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஆவாரம் பூ, செம்பருத்தி பூவும் ஆவாரம் பூவும் சேர்ந்து டீ வச்சு குடிக்கும் பொழுது நமக்கு வந்து எங்கு லுக் இருக்கும், சர்க்கரை கொல்லியாக இருக்கிறது. அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து செம்பருத்தி பூ வந்து டீயா வச்சு குடிக்கும் பொழுது அந்த ஹார்ட்டுக்கெல்லாம் வந்து ரத்தம் ஓட்டம் சீராக இல்லாம இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹார்ட் பிளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் அந்த அழகா சரி செய்து கொடுக்கக்கூடியது. ஹார்ட்டை வந்து அப்படியே புத்துணர்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ரெஃப்ரெஷிங் டீ லைக் செம்பருத்தி டீயை வந்து பருகிட்டு வரலாம். அது செம்பருத்தி பூவாவை கூட நீங்க அதை பறிச்சு வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு வரலாம். இதுல இருந்து உங்களுக்கு நிறைய பயன் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ வீட்டில் வந்து இதை நீங்க
செம்பருத்தி செடியும் நீங்க ஈஸியா வளர்க்க ஆரம்பிக்கலாம். அதுல இருந்து ஒத்தை செம்பருத்தி தான் நமக்கு வந்து மருத்துவ குணமுடையது, அடுக்கு செம்பருத்தி கிடையாது. ஸோ அடுக்கு செம்பருத்தியை விட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஒற்றை செம்பருத்தி பூ வந்துட்டு வளர்த்து வரலாம். சரிங்களா? அது ஈஸியாவும் சீக்கிரமாவும் வளரக்கூடியதாக இருக்கிறது. ஓகேங்களா? அதை நீங்க வளர்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். வேற மூலிகைகள் வந்துட்டு நீங்க ஈஸியா வளர்க்கக்கூடியது கீரைகள் தான் நிறைய வளர்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வல்லாரை கீரை. நெக்ஸ்ட் வந்துட்டு வல்லாரை கீரை கூட நீங்க வீட்டுல ஈஸியா வளர்க்கலாம். இந்த வல்லாரை பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் ஷேப்ல இருக்கும். ஸோ அது வந்து மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. அற்புதமான மூலிகை. நெக்ஸ்ட் நம்ம சித்தர்கள் கொடுத்த ஒரு மூலிகை அப்படின்னா தட் இஸ் வல்லாரை கீரை. ஸோ அதை வளர்க்க ஆரம்பிங்க. அதுவுமே கொஞ்சம் நீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து நட்டு வச்சீங்கனாலே அது வந்துடும். இல்லைனாலும் நீங்க எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை பறிச்சு வச்சா கூட அது வந்துடும். சரிங்களா? ஈஸியா அதுவுமே வளரக்கூடியதுதான். அப்படி இல்லைன்னா விதை கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம். நிறைய விதைகள் எல்லாம் கூட கிடைக்குது. இப்ப நம்ம நிறைய நம்மாழ்வார் சந்தைகள்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு தேவையான, விவசாயத்துக்கு மட்டும் இல்ல வீட்டுக்கு தேவையான விதைகள் கூட அவங்க வச்சிருக்காங்க. சின்ன சின்ன விதைகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வல்லாரைக்கீரை விதை, ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வீட்டுல வாங்கி யூஸ் பண்ணலாம். வெளியில நம்ம வாங்கிட்டு வரோம் வெள்ளாரைக்கீரை அப்படின்னா அதை கீரையை சாப்பிட்டு நீங்க அந்த குச்சியை நட்டு வச்சீங்கன்னா கூட அது ஈஸியாக வளரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை வந்து பாருங்க, குழந்தைகளுக்கு நமக்கு ஞாபக மறதி இருக்கு. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இப்ப நமக்கு ஞாபக மறதி. ஓகேவா? நிறைய ஷெட்யூல்ல இருக்கும். ஸோ ரொம்ப பிஸியா இருக்கும். போனு இது எல்லாமே வைஃபை, ஸோ கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், யூடியூப்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கும். வெளியே நம்ம பிஸி, உள்ளேயும் பிஸியா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த செடிகள் எல்லாம், தாவரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். மூலிகை தோட்டம் அமைப்பதுதான் ஒரு தீர்வாக இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செடிகள் எல்லாம் நீங்க வளர்த்து வரலாம். அது என்ன சொன்னீங்க, வல்லாரை கீரை இல்லைங்களா? ஸோ அந்த வல்லாரை கீரை மூளை ஷேப்ல இருக்கும். மூளை அப்புறமா அந்த மூளையில ஏற்படக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, நரம்பு தளர்ச்சி மூளையில, அப்புறமா இந்த பிரெயின் டியூமர், மூளையில வந்து டியூமர் ஏற்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வல்லாரை கீரையை கொண்டு வரும் பொழுது மூளையில ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அது சரி செய்து கொடுக்கும். அப்புறம் பிரெயின் வந்து டெவலப்மெண்ட்டும் ஆகும். குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா வல்லாரை மிட்டாய் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, வல்லாரை பொடியாக வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இப்போ நாட்டு மருந்து கடைகள்ல விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்குறதுக்கு வீட்டுல போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வல்லாரைக்கீரையை, அழகா நீங்க அப்பப்போ பறிச்சு துவையலாகவோ என்ன பண்ணலாம், வல்லாரைக்கீரை சட்னியாகவோ அல்லது ஊறுகாயாகவோ செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அதே கூட நீங்க வீட்டுல வச்சு அதை நிறைய லேகியம் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி எல்லாம் நிறைய பயன்கள் வந்து வல்லாரைக்கீரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க வல்லாரைக்கீரையும் வளர்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன கீரை வகைகள்லாம் லெட்ஸ் ஸ்டார்ட் டு பிளான்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் என்ன பண்றீங்க அப்படின்னா மூலிகைகளை வளர்க்க ஆரம்பிங்க. சரிங்களா? வேற கீரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மணத்தக்காளி சொல்லியாச்சு. ஸோ வேற என்ன வந்து பேசலாம் அப்படின்னா இந்த மா இஞ்சி கூட வளர்க்கலாம். அப்புறம் நம்ம முக்கியமான ஒண்ணு பேச மறந்துட்டோம், மஞ்சள் செடி ஈஸியா வீட்லயே வளர்க்கலாங்க. இஞ்சி செடி, மஞ்சள் செடி இதெல்லாம் சின்ன சின்னதா வச்சு விட்டீங்கன்னாவே நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அது நிறைய கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பயிரிட்டுக்கலாம். மஞ்சள் செடியெல்லாம் வச்சுக்கலாம். அப்பெல்லாம் ஈஸியா அதுதான் பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானதான். இப்ப நம்ம கடையில வாங்கி நம்ம இது பண்றதுக்கு வீட்டுல வந்துட்டு ஒரே ஒரு மஞ்சளை வச்சு நட்டு விடுங்க. மா இஞ்சி வந்து நட்டு விடுங்க. அதுல எவ்வளவு ஒரு பெனிஃபிட். மஞ்சள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ கேன்சர்ஸ் போன்ற அந்த நம்மளுடைய எல்லா கேன்சர்ஸ் உடம்புல இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா அழிக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடியது அப்படின்னா அது மஞ்சள் தாங்க. மஞ்சள் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமானது. அது கஸ்தூரி மஞ்சள், நார்மல் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் அந்த செடிகளை கூட நீங்க வீட்டுல வந்து ஈஸியா பயிரிட்டு வச்சுட்டு நீங்களே உங்க வீட்டுக்கு தேவையான மஞ்சளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க வீட்லயே நேச்சுரலா வளர்க்கும் பொழுது நீங்க அதை காய வச்சு அரைச்சு அதை நீங்க ரிஃபைன் பண்ணி சாப்பிடும் பொழுது அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க வெளியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள்ல நிறைய கலப்படம் பண்றாங்க. அந்த மஞ்சளை நீங்க சாப்பிட்டு, மஞ்சள் வந்து ஒரு மகத்துவமான ஒரு மூலிகை. அதை போய் கலப்படம் பண்ணி அதுல கேன்சர் வராத, அது கேன்சரை அழிக்கக்கூடியது மஞ்சள். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கேன்சரை வர வைக்கக்கூடியதாக மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வீட்டுல வந்து மஞ்சள் போன்ற முக்கியமான இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வளர்ந்து
அதை என்ன பண்ணலாம், அந்த தாவரங்களை எல்லாம் லவ் பண்ணி வளர்க்க ஆரம்பிங்க, அந்த பிளான்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து விஷத்தன்மை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விஷத்தன்மை, மஞ்சள் பூசி குளிக்கிறது மூலமா பண்ணுங்க, கை கால் உடம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும். உடல்ல நம்ம சாப்பிட்றதுக்கும் எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து முகத்துக்கு, கை கால், பெண்கள் எல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லா பூசி மஞ்சளை குளிக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு கட்டிகளும், எந்த ஒரு துர்நாற்றம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது மூலமா நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு நீங்க அடைய முடியும். நல்ல வந்து முகப்பொலிவு கூட கிடைக்கும் அந்த மஞ்சள், உரைக்கிற மஞ்சள் பூசும் பொழுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிடும் பொழுது, நல்ல மஞ்சளை உட்கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா அதை ஆக்ட் பண்ணும். ஸோ மஞ்சள் செடியை வளர்க்க ஆரம்பிங்க. மா இஞ்சின்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க கடையிலாம், பார்த்துருக்கீங்களா? மா இஞ்சி வடு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மா வடுவோட சேர்த்து இந்த இஞ்சியும் வந்து பயன்படுத்தி ஊறுகாய் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ நிறைய இந்த தயிர் சாதத்துக்கெல்லாம் மா இஞ்சி ஊறுகாய் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மா இஞ்சிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் அவ்வளோ இருக்கு. நல்ல ஒரு பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். அதுல இருந்து நல்ல காற்று கூட நமக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ மா இஞ்சியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வளர்த்து வரலாம் செடியாக. ஸோ வீட்டில் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா பிளான் பண்ணி நல்லா வளர்க்கலாம். ஸோ எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னில இருந்து இந்த நான் சொன்ன இந்த பிளான்ஸ் எல்லாம் சிம்பிளா வளர ஆரம்பிங்க. இதை கேட்டு நிறைய பேர் நீங்க இதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு மனசுல தோணி இருக்கும். ஸோ அதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தாவரங்களை நேசிக்க ஆரம்பிங்க, இயற்கையோட வாழ ஆரம்பிங்க. இந்த ஆகாயத்துல போய் நம்ம கலக்கிறதுக்கு இந்த மூலிகைகள்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ மூலிகை தோட்டம் அதுதான் வீட்டிலேயே மருத்துவம் சொல்லிட்டு அருமையான தலைப்பு எனக்கு ஐயா கொடுத்துருக்காரு. அதுக்கே ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு பெரிய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் இந்த டாபிக் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம அந்த சித்த நிலையை அடைய முடியும். அதுதான் உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க, மனசு ஆரோக்கியமும் பேலன்ஸ்டான ஸ்டேட்டை நமக்கு வந்து கொண்டு வர்றது இந்த மூலிகை தோட்டம் தான். கண்டிப்பாக அனைவரும் இந்த ஒரு அற்புதமான மூலிகை தோட்டத்தை நம்ம அமைப்போம். நம் வாழ்க்கையில ஆரோக்கியமாக, மன வலிமையோட, மன அமைதியோட, மன மகிழ்ச்சியோட வாழ்வோமாக என்று இறைவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ஸோ நன்றி ஐயா, எனக்கு இந்த தலைப்பு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. ஸோ இயற்கை வாழ்வியல வந்த மூலிகை தோட்டங்களும் அற்புதத்தையும் சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதை நீங்களும் உணர்ந்து பாருங்க. எல்லாரும் மூலிகை தோட்டத்தை பயிரிடுங்க, ஆரம்பிங்க. நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. முடிச்சுக்கலாங்களா ஐயா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம் ஐயா. முடிச்சுக்கலாங்களா? பாலா ஐயா இருக்கீங்களா? ஓகே, இதை சார்ந்து யாருக்காவது கருத்துக்களும் கேள்விகளும் இருந்தா கேட்கலாங்க ஐயா. ஐயா இருக்கீங்களா? இருக்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. வேற என்ன கேள்வி இருக்கா? மூலிகை மகேந்திரன் ஐயா, ரொம்ப நாள் கழிச்சு குரூப் தந்திருக்கீங்க, பேசுங்க. ஐயா வந்துட்டாரா? வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருந்தது, குழுக்குள்ள வந்தேன், தலைப்பு பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். இன்னும் மூலிகை ஏற்கனவே வேகமா பண்ணி போய்கிறேன், இன்னும் வேற ஊக்கத்தை கொடுத்துட்டீங்க இதெல்லாம் பண்ணுன்னு. சொல்லுங்க ஐயா. ஏற்கனவே மூலிகை பண்ணை வடிவமைச்சுங்கிறேன். இன்னும் அந்த மேல தலைப்பு பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன். சரி, உள்ள வந்தேன் நல்லா சிறப்பா. இன்னும் நிறைய மூலிகைகள் ரொம்ப முக்கியமா இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டியது, நம்ம எல்லாமே இதை வந்து பயன்படுத்தவும் வேண்டியது. அதனால வந்து இந்த மூலிகை தலைப்புலாம் இதுக்கு மேல நிறைய மக்களுங்க கேட்கணும். நம்மள மாதிரி ஆளுங்க சிறப்பு பேச்சாளர்கள் பேசணும், மக்களுங்களும் கேட்கணும். கேட்டுட்டு மக்களுங்களும் இதை வந்து நிறைய வந்து செய்யணும். அதுல ரொம்ப முக்கியமான மூலிகைலாம் நீங்க நம்ம எழுந்துட்டு இருக்கோம். வல்லாரை பத்தி பேசுனீங்க பாத்தீங்களா? நாட்டு வல்லாரைகளே இப்போ ரொம்ப குறைஞ்சி வந்துடுச்சு. மஞ்சள் கரிசலாங்கண்ணிலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி வந்துடுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து பாரம்பரிய இப்போ மூலிகை பத்தி தெரியாதவங்களாம் ஆளுக்கு மூலிகை பத்தியில ஏதோ ஒரு யூடியூப் சேனல் விட்டுட்டு பல மூலிகை நிகழ்ச்சியிலேயே பாக்குறேன்.
ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வைக்காது எதையோ ஒண்ணு புடிங்கன்னு வந்து வச்சுட்டு மஞ்சள் கரிசலாங்கண்ணி போர்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ என்னப்பா நீங்க வேற இது வச்சுவிட்டு என்ன வேற சிறப்பு விருந்தினரா கூப்பிடுறீங்க. இதுக்கு வந்து உள்ள வந்தா அது மஞ்சள் கரிசலாங்கண்ணியே கிடையாது. அப்புறம் என்ன எதுனா சொல்லுவாங்களே அப்படின்னு பிறகு அப்படியா இது மஞ்சள் கரிசலாங்கண்ணியா ரோட்ல கத்தெல்லாம் புடிங்கன்னு வந்து வச்சுட்டியா மஞ்சள் கலர் பூ பூத்தா மஞ்சள் கரிசலாங்கண்ணி பேர் வச்சுட்டியா ஏன்னா அப்புறமா அந்த விளக்கம் பண்ணி இப்போ அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை டெவலப்மெண்ட் பண்ணின்னு வரேன். நம்மளது ரொம்ப முக்கியமானதுல பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி, வல்லாரை இதெல்லாம் வந்து உடலுக்கு வந்து அவ்வளவு நன்மை கொடுக்குது. அதெல்லாம் இப்போ குறைஞ்சிக்கின்னு வருது. ஆனா இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகின்னு வருது. அதனால மனமார வாழ்த்துக்கள் குழுவுக்கும் உங்களுக்கும் தெரிவிக்கிறேன். மூலிகை தலைப்புகள் நிறைய பேசுங்க. அந்த தூண்டுதலை கொடுத்துக்கினே இருங்க. தூண்டுதல் கொடுக்க கொடுக்க மக்கள்கள் கண்டிப்பா செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால நம்மளுடைய மண்ணினுடைய மரபு சத்து நம்மளையும் நம்மளுடைய குடும்பங்களையும் எல்லாருடைய குடும்பங்களையும் ஆரோக்கியமாக வாழ வைப்போம். மரபை மீட்டெடுப்போம். நம்ம மரபுக்கு வழிகாட்டியாக இந்த கலியுலகத்தில் மீட்டெடுத்த நம்மாழ்வாரை பின்தொடர்ந்து நம்ம மரபுகளை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணி நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய பேர பிள்ளைகளையும் நம்மளுடைய கொள்ளு பேரனையும் நலமோடு வாழ வைப்பதற்கு அந்த மார்க்கத்தை நம்ம அமைத்து கொடுவோம். அதனால குழுவுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி. பாலகிருஷ்ண ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி தெரிவிச்சு. நன்றி ஐயா. ஆட்சிகள் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ மூலிகைகளை பத்தி நீங்க பேசாவே உங்களுக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ வருது. ஸோ அவ்வளோ ஒரு நேசிப்பாளரா இருக்கீங்க. ஸோ அதுக்கே நீங்க வந்ததுக்கே எங்களுக்கு ஐயா எனக்கு ரொம்ப வந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆவாரம்பூ தேநீர்லாம் கொஞ்சம் அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய மரபு தேநீர். அடுத்து வெலா இலை தேநீர்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேநீர் வந்து நீங்களும் வெலா மரத்தோட தேநீர் வந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் நீங்க அந்த சுவையை அனுபவிச்சு ஆவாரம்பூ தேநீர் நிறைய சாப்பிட்டாங்க. விளாம்பழம் தேநீர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. நிறைய சாப்பிடல. அது ஒரு முக்கியத்துவம். இப்போ வில்வ இலையை சாப்பிட்டுருக்காங்க நிறைய பேர். வாயில போட்டு மென்று சாப்பிட்டுருக்காங்க. தேநீரா சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி வில்வத்தோட ஒரு ரகம் தான் அதுவும் விலா மரம். அது அதெல்லாம் நீங்களாம் கூட அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த இலையை ஒரு கைப்பிடி இலை எடுத்து வந்து போட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வெடிகட்டி லெமன் ஒரு 5 சொட்டு விட்டு நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லை கடந்த சுவை இருக்கும். அது வந்து அதெல்லாம் சாப்பிட்டு உலக மக்களுக்கு போதிங்க. நம்ம மறந்ததுல ஒண்ணு விலா மரம். அதையும் ஒரு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்குமா அதுக்காக. விலாங்காய் விளாம்பழம் எப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது. அது விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப முக்கியமா வைப்பாங்க. இருக்கும் உள்ள கருப்பா இருக்கும். பழைய ஞாபகம் எல்லாம் கணக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. நான் அது கூட நாட்டு சக்கரை போட்டு கசிஞ்சு சாப்பிட்டேன். அது ஒரிஜினல் பஞ்சாமிர்தம் அவருதான். பழனில எப்படி இருக்கோ பஞ்சாமிர்தம் அது மாதிரி இருக்கும். அது பஞ்சாமிர்தம் நாட்டு சக்கரையும் உருண்டு வேலையும் போட்டு பெசிஞ்சிட்டுன்னு வச்சுங்க அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா ஒண்ணு. அது வந்து காயா சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும். காயா சாப்பிட்டா தொகுரும். செங்காயா சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும். பழமா சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும். 3 டேஸ்ட் இருக்கும் அதுல அந்த காயில. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்ல சுவைய. அதுலயே ரகங்கள் இருக்குதுங்க ஐயா. எங்களது ஒரு ரகம் மரம் இருந்ததுங்க ஐயா. பயங்கரமான அதுக்கு வந்து அந்த மரம் எல்லாம் இழந்துட்டோம். இப்போ வந்து எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு இருக்கோம். அந்த எங்க மரத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இனிப்பே போட தேவையில்ல. மரத்திலேயே அது மாதிரிலாம் அப்ப பழத்திலேயே மல்கோவா இருக்கு பாத்தீங்களா பயங்கர சுவை. செந்தூரா வந்து மாம்பழத்துல பயங்கர சுவை. இதெல்லாம் வந்து சுவை பயங்கரமா இருக்கும். அது மாதிரி வெலா மரத்திலேயே அதிகமான இனிப்புள்ள வெளாம்பழமும் இருக்கு. எங்க மரத்துல வந்து நீங்க நாட்டு சக்கரை போட்டாலும் இனிப்பே போட அது கொட்டையே அந்த ஓட கிழவை போட மாட்டீங்க. நாக்குகளை நக்கிக்கினே இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட். அதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். நம்ம மீட்டு எடுப்போம். நம்மளால கண்டிப்பா முடியும். அதுக்காக சொல்றேன் நான். கண்டிப்பா. நன்றிங்க ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா. மற்றவங்க பேசுறாங்க ஐயா. ஜெயராணி கண்ணகி அம்மா மலர் விழின்னு இருக்கீங்க. என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். மலர் விழி மேடம் இருக்கீங்களா? கண்ணகி அம்மா பேசுங்க. ஆமா வணக்கம்மா சங்கீதாம்மா. பேசுங்கம்மா. எப்படி இன்னைக்கு எதற்கே எனக்கு தோணுச்சுமா நம்ம வந்து மூலிகை தோட்டம் வைக்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா மூலிகைங்கிறது எப்போதும் நம்ம வந்து தேவைப்படுற ஒண்ணுதான். அது குளிர்காலமாகட்டும் கோடை காலமாகட்டும் இல்ல மழைக்காலமாகட்டும். நம்ம பாட்டி மருத்துவத்திலேயே மூலிகையை தானே நம்ம பாட்டிமார்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே அந்த மாதிரி யோசனை வந்துச்சு. ஆனா வச்சிருக்கிறேன் நான் இப்போதைக்கு இது கற்பூரவள்ளி அந்த பிரண்டை துளசி இதெல்லாம் வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் படிப்படியா முன்னேறணும்னு ஒரு இது இருக்குது. ஆனா அந்த
வல்லாரை சொன்னீங்கல்ல, அதுல இங்க இருக்கிறதெல்லாம் வந்து ஒரிஜினலே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து கொஞ்சம் கேப் இருக்கணுமா, அதுதான் நாட்டு ரகம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சின்னதா இருக்கும் அது நாட்டு ரகம் பாத்தீங்கன்னா, சின்னதா இருக்கும், பெரிய பெரிய ஆ, இலையா இருக்காது. எல்லாமே இது பெருசு பெரு பெருசா இருக்கும். இலை வந்து இது பெரு முட்டை குட்டியா அழகா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாட்டு வல்லாரை. ம், நல்லா அருமையா இருந்துச்சு கிளாஸ். நிறைய மூலிகைகளோட பயன்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மலர் மேடம் இருக்கீங்களா? ஹலோ. சரி, ஓகே. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. முடிச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது. தினசரி வாங்க எல்லாரும். பர்டிகுலர்லி இயற்கை வாழ்வியல் டாபிக் இருந்தா மட்டும்தான் வரீங்க. தினசரி வந்தீங்கன்னா நிறைய விஷயம் கத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றிகள் ஐயா. இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் சிவசிவா அன்பேஸ்வரம் குழுவிற்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி.